வெல்கம் டு ஆத்மா. தமிழில் ஒரு உன்னதமான சொல் என்ன தெரியுமா? உதவி. இந்த சொல்லை நடைமுறைப்படுத்த விசால மனமும் அன்பு உள்ளமும் தேவை. பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவோரால் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ரமணனும் உமாவுக்கு உதவ வேண்டும் என்று முதல் அடியை எடுத்து வைத்த பின் உமாவின் குடும்பத்தையும் அரவணைக்க வேண்டிய பொறுப்பு மற்றும் கஜாவின் எச்சரிக்கை மூலமாகவும் தெரிந்து கொள்கிறான். அந்த பொறுப்பை உமா மூலமாகவே நடைமுறைப்படுத்தியும் விட்டான். சொர்க்கத்தில் வாழ வழி கிடைக்கும் போது அதில் வாழ வலிக்குமா என்ன? வாருங்கள் பார்க்கலாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வண்டி உள்ள. உமாமா, அப்பா அம்மா வந்துட்டாங்க, வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்கப்பா, உள்ள வாங்க. அம்மா, எல்லா சாமானியும் வண்டியில ஏத்தியாச்சுல? ராத்திரி வந்துரும். கடை சாமான்லாம் சங்கரன் வீட்டுல வச்சாச்சு. அவன் கடை போட்டுக்கிறேன்னு சொன்னான். சூப்பர்மா. உங்களுக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் வைக்காம இன்னொருத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கீங்களே, இனிமே அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். சங்கரனும் நல்லவன் தான். அவன் சேர்க்க சரியில்லை. பொருளை கொண்டு போன்னு சொன்னதும் அப்படியே கண் கலங்கிட்டான். இனிமே குடிக்க மாட்டேன்னு என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப கண்டிப்பா திருந்திருவாமா? திருந்திருவான். சரி உள்ள வாங்க, வீடு சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்க. இது டைனிங் ஏரியா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்கு. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. அதான் எல்லாமே இருக்கேப்பா. சரி, அது கிச்சன். போய் பாருங்க. வாங்க. ஐயா, அங்க ஏதாவது தேவையா? அதான் எல்லாம் இருக்குதே தம்பி. எங்க தண்ணி கூட சூப்பரா இருக்குங்க. சரி சரி, வா போலாம். இது உங்களோட பெட்ரூம். இங்கே உங்களுக்கு ஏதாவது தேவையா? தம்பி, அதான் எல்லாம் இருக்குதே தம்பி. தம்பி, அம்மாவும் பொண்ணும் இங்க படுத்துக்கிட்டோம். நான் கீழே ஹாலில் படுத்துக்கிறேன் தம்பி. தப்பா நினைக்காதீங்க, நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க இஷ்டம். சரி. அம்மா கையால நீங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு என்ன கூப்பிடுங்க. நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, சாப்பாடா டிஃபனாப்பா? இட்லியும் கெட்டி சட்னியும். பழச மறக்காம கேக்குறீங்களே. உங்க கை பக்கம் யாருக்குமா வரும்? இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு பதிலா இட்லி கடை முதலாளி அம்மாவையே நான் தத்தெடுத்துட்டேன். இனிமே எனக்கு ருசியா எல்லாமே கிடைக்கும்ல. அடடா, இது பெரிய திட்டமாலாம் இருக்கு. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு. நான் எப்போ பிறந்தேன், யாருக்கு பிறந்தேன், எங்க பிறந்தேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ராமகிருஷ்ண மரத்தில் படித்தேன். அதுக்கப்புறமா ஹாஸ்டல், அதுக்கப்புறம் வேலை. இந்த பங்களாவில் நான் தனியாக தான் இத்தனை நாள் இருக்கேன். இன்னைக்கு குடும்பமாக நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்த சந்தோஷமும் கலகலப்பும் எனக்கு லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஏன் தம்பி பச்சை புள்ளாட்டம் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருங்க தம்பி. இதா நாங்க உங்க கூட தான் இருக்க போறோம். உமா இருக்கிறா. நீங்க உமாவுக்கு பண்ண உதவிக்கு நாங்க காலம் ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கோம் தம்பி. ஐயோ சாரி, நான் வேற உங்களை தேவையில்லாம ஃபீல் பண்ண வச்சுட்டேன். அம்மா, இதுல நீங்க இட்லி கட்டி சட்னி ரெடி பண்றதை மறந்துடாதீங்க. இதோ இப்ப பண்ணிடுறேன் தம்பி. சரி வாங்க போலாம். வாங்க. டேய் மாறா, అక్కడ చూడు. டேய் ரொட்டி, கஜாவை பத்தியாடா? நல்லா சைனிங்கா பளபளன்னு ஆயிட்டான். அந்த ரமணா பையலோட காரை ஓட்டுறான். அவன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டான். கேட்டா தென்னாவட்டா பதில் சொல்ற ரொட்டி. நான் கேள அவன தலை சரக்கு போறியா? வேணாம், ஏசி வண்டி. காலைல ரமணா சார் வந்து உட்காந்தா கப் அடிக்கும். தண்ணி அடிச்சுன்னு தெரிஞ்சா தப்பாயிடும்.
ஏய், இவன் எப்படா நல்லவனானா? டேய் அன்பு, வாய்ப்பு கிடைக்கிறப்போ காலோ கையோ பலமா பிடிச்சிக்கணும். இப்போ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் விதை விதைச்சாரு, நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துனேன். இப்போ அது சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற? மச்சான் போடா, அங்க போய் அவன் ஷூவை கழுவு, இங்க எங்க ஷூவை கழுவினுக்காத போ. டேய் என்னடா சொல்ற நீ? இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடிட்டு இருந்தது என் பொழப்பு. அவர் பார்வை என் மேல பட்ட உடனே என் தலையெழுத்தே மாறி போச்சு. ஹோட்டலா மீனை சப்ளை பண்றீங்கல்ல, ஒரு தபா அவரை வந்து பாரு. உங்க 2 பேருக்கு மட்டும் இல்லடா, இன்னும் 20 பேருக்கு வேலை தர மாதிரி வரம் தருவாரு. டேய் நீ போய் மரவாசல் பண்றா, எங்களை ஏன்டா எழுகிற? டேய் இந்த கொட்டைக்குள்ளேயும் சரக்குள்ளேயும் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. கல்யாணம் பண்ணிப்பாரு, பிள்ளையும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் பணம் வேணும், அதுக்கு நல்லா சம்பாதிக்கிற இடத்துல வேலை வேணும். அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். நீங்கள்லாம் இங்கேயே குடிச்சிட்டு சாவணும்னு முடிவு பண்ணியிருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் ரெட்டி, நான் சொல்ல சரியா? கஜா நீ கிளம்பு கஜா, நீ புள்ள குட்டிக்காரன், நீ கிளம்ப. நாங்க மொட்டை பசங்க தான், இதுக்கு முன்னாடி நீ குடிச்சதே இல்ல. ஆ நீ நல்லவனுக்கு பக்கத்து வீட்டுல போகணும்னு சொல்லி தெரியாம பழகிட்டோம்டா. ரொட்டி என்னடா எப்படி பேசுற? ஏய் நீ கிளம்பு. சரக்கு அடிக்கிறவன் மட்டும் தானே என் பக்கத்துல இருக்கணும். நான் போதையில இருக்கிறப்போ என் பக்கத்துல எவனாவது தெளிவா இருந்தா எனக்கு பயம்டா, தோண்டிடுவாங்களோன்னு பயம். நீ கிளம்ப. 2 நிமிஷத்துல எங்க எல்லாரையும் கோத்துடுறியா? கூண கும்பிடு போட்டு எப்படா உங்க சோழனத்தை விட்டு கொடுக்க முடியுது? காசு பண்ணுதுல. அதான் நீ முதல்ல சொல்லிட்டிய, கல்யாணம் கட்டிப்பாரு, உனக்கு பணம் முக்கியமா படும். அதுக்கு கூளை கும்பிடு இல்ல, நல்லது செய்றவங்க கிடைச்சா காலை கழுவி கூட தண்ணி குடிக்கலாம். டேய் ரொட்டி, இதை குடிச்சு என்ன கண்ட? இந்த நாத்தம் முச்ச சரக்க குடிச்சா மூத்திர நாத்தம் தான் வரும். டேய் மாறா, அவனை ஒழுங்கா போ சொல்லு. ஏய் டேய் உன் வாய் அங்க இருக்கு, என் காது இங்க இருக்கு, ஏன் சுத்தி வச்சு வர்ற? நீ என்ன எனக்கு எதிரியா? மூஞ்சா பாடுற, மூத்திரத்தை மோந்து பார்த்தா ஆட்டு முகர மாதிரியே இருக்கு. டேய் யார பார்த்து என்னடா சொல்ற? சின்ன பையன் நீயும் மாறணும், இப்படியே குடிச்சிட்டு சுத்துங்க. சங்குதாண்டா போடாகிறல போடா. ஏய் அவனை கூட்டு போங்கடா. ஹலோ ஹலோ மாமா. சொல்லு. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறம் பேசு. பக்கத்துல யார் இருக்கா? பக்கத்துல யாரும் இல்ல. அப்போ ஓரமா காரை நிறுத்திட்டு பேசுங்க. ரொம்ப அர்ஜென்டா? ஆமா, நாளைக்கு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. காலையில ஹாஸ்பிடல் போனோம், நீ வந்து கூட்டிட்டு போறியா? கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நாளைக்கு ரமணன் சார் அவுட்டிங் போகணும்னு சொல்லிட்டாரு. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நானும் வர்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ முடியாதுன்னு சொன்னா தப்பாயிரும். வேற ஏதாவது வண்டி லோக்கல்ல இருந்தா கூப்பிட்டுக்கோ. தைரியமா இருச்செல்லாம். நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பா வந்து பாக்குறேன். உன் புள்ளைய நீ பார்க்க வர மாட்டியா? என்னைய மட்டும் தான் பார்க்க வர, புள்ளைய பார்க்க வர மாட்டேன், அப்படிதானே? புள்ளைக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சரி வச்சிடு. என்னடி அதுக்குள்ளேயும் கட் பண்ண சொல்ற? உனக்கு எங்களை விட உன் முதலாளி தான் ரொம்ப முக்கியம். இங்க உன்னை சுமந்ததுக்கு வேற ஒன்னு சுமந்துட்டு இருக்கேன். உனக்கு கார் வாங்கி தந்ததுக்காக நீ அவங்கள சுமந்துட்டு இருக்க. காருக்கு உண்டான பணம் எல்லாம் நீ சம்பாரிச்சு கட்ட தானே போற. உனக்கு ஷூரிட்டி மட்டும் தானே அவர் போட்டாரு.
உனக்காக நிறைய விட்டுட்டு வந்தவப்பா, புரிஞ்சுக்க மாட்ற. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், உனக்கு நான் வந்த பின்னாடி தான் புள்ள பிறக்கும், சரியா? கடவுள் இருக்காரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆமா, கடவுள் இருக்கிறாரு. உன்னால முடியலன்னு கடவுள்கிட்ட கோத்து விட்டுட்டியா? வேற என்ன செய்ய சொல்ற? நான் நாளைக்கு இந்நேரம் உன் பக்கத்துல அங்க இருப்பேன், ஓகேவா? சிட்டிசன், இன்னும் நீங்க மெயின் மேட்டருக்கே வரலையே. சார் சுதி இறங்குது சார். ஒரு கட்டிங் போட்டா ஜம்முன்னு இருக்கும். நீ ஊத்துறியா இல்ல நான் ஊத்த? சார் நான் ஊத்துறேன். அது சார் இனிமேதான் சார் ட்விஸ்டே இருக்கு. கப்புனு ஏத்தி குப்புன்னு கவுத்துவேன், சரியா? சார் ஒரு கட்டிங் கேட்டேன், குவாட்டரா அடிக்க வச்சிருக்க. இறைவா, இவங்களுக்கு நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லணும். எங்க விட்ட? 3 பேர் கஜா மேல காண்டா இருக்காங்க. சார் இவரை இன்ஸ்பெக்டர் ஆகிரு சார். கரெக்டா லிங்க் எடுத்து கொடுக்குறாரு சார். நான் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுல இவருக்கு ஒரு பிரச்சனை. ஐயாட்ட கரெக்டா இருக்கணும். உன்னை இன்ஸ் ஆக்கிடுவாரு. தேங்க்ஸ் சார். உனக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் பத்தியா? நல்லா இரு. இவங்க அங்க போய் அவங்கள வழிமறைச்சு கண்டம் பண்ணிருக்காங்க சார். இதெல்லாம் ஏரியாக்குள்ள பேசிட்டு இருப்பானுங்க. அழகான மகளை பெத்தா போற வரவெல்லாம் வரம் கொடுப்பான்னு நக்கல் பண்ணிருக்கானுங்க. சிட்டிசன், அத நேர்ல போய் பாப்பாங்களா? அவங்க எங்க வர்றாங்க போறாங்க, எல்லாத்தையும் நோட்டம் போட்டாங்க. அவங்க மேல வச்ச காண்டால செய்யற சார். ஆனா வேற ஒரு ஸ்கெட்ச பெருசா போட்டிருக்காங்க சார். மாறா, இன்னைக்கு பூரா பொழுதே போல ரொம்ப கடுப்பா இருக்குது மாறா. அன்பே, பொழுதே போலன்னு தானே சொன்னேன். வெறுப்பா இருக்குதுல்ல? அங்க பாரு. எங்க வா, பொழுது போயிடும். வா. நிறுத்துனே. நிறுத்து. வண்டி புதுசா? என்ன புது பைக்கு, புது சொக்கா, புது பொண்டாட்டி? அவ பழைய மனைவி தமாசுக்கு சொன்ன, சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்ட. வேலைக்கு வேலை, பங்களாவுக்கு பங்களா, அந்தஸ்துக்கு அந்தஸ்து, நகை இல்லாம டவுரி இல்லாம ஒரு மாப்பிள்ள. கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குன்னா உன் வாழ்க்கை. நாங்க என்னத்த கண்டோம்? அந்த புள்ள நல்லா படிச்சது, அதன் மூலமா எல்லாம் கிடைச்சது. எல்லாம் அந்த கடவுளோட வழிப்பா. அண்ணா, எங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஏதாவது வேலை வாங்கிட்டானே. பகல்லே குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. உனக்கு என்ன வேலைப்பா தெரிய போகுது? இல்லப்பா, உன் கூட்டாளி என்ன வேலை செய்யறானுங்க சொல்லு பாப்போம். கஜா பையன் இப்பதான் சொந்தமா வண்டி வாங்கி பொறுப்பா வேலையை பார்த்துட்டு இருக்கான். இத பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல குடிக்கிறத நிறுத்துங்க, அப்புறம் சாரை பாருங்க. அவர் உங்களுக்கு நல்லது செய்வார், சரியா? சரிங்க. என்னப்பா வட்ட? சரி சரி, பாத்துக்கோ. படாங். அன்பே, பெருசு சொன்னதை கேட்டியா? கஜா புதுக்காரன், சொந்தமா வாங்கிருக்கான். சொல்லவே இல்லை பாத்தியா? கம்பெனிக்காரன்னு சொல்லி நம்மளவே ஏமாத்திட்டு இருக்கான். ஏற்கனவே விழாந்தெல்லாம் பத்திரமா போன்ல எடுத்து வச்சுக்கிறேன். பத்திரமா வச்சுக்க, அவனை பாத்துக்கிறேன். வா. உதவி செய்வோரை பார்த்து நாம் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உதவி தேவைப்படுவோருக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் பணமோ பொருளோ செயலோ அது தரும் மாற்றம் அவர்களை வேறு நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதேபோல் இடம் பொருள் தெரிந்து சில விஷயங்களை பேச வேண்டும். மனம் வெள்ளையாக மட்டும் இருந்தால் போதுமா என்ன? உமாவின் அப்பா சாமிக்கண்ணு லட்சுமி யதார்த்தமாக பேசிய பேச்சில் கஜாவுக்கு வாங்கி தந்த சொந்தக்காரர் பற்றியும் தங்களுக்கு கிடைக்கப் போகும் அரிய வாய்ப்பு பற்றியும் வெகுளித்தனமாக கூறிவிடுகிறார்கள். எதிரிகள் இவர்களை சும்மா விடுவார்களா என்ன?
சுய நினைவோடு இருக்கும் வரைதான் மனிதன் தனக்கு தெரிந்த உண்மைகளை மறைப்பான். மதிமயங்கிவிட்டால் ஆழ்மனதில் இருக்கும் ரகசியங்கள் அனைத்தையும் அழகாக வெளிப்படுத்தி விடுவான். அவன் சொல்லும் ரகசியங்களுக்கு எதிர்விளைவுகள் உண்டு. இதனால் யார் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று தெரியாமல் மதிமயக்கத்தால் பேசும் பேச்சில் சிலர் சிக்கிவிடுவார்கள். இங்கு சிட்டிசனின் பேச்சு அதிகாரி யுவராஜின் விசாரணைக்கு பெரிய வழியை காட்டிவிட்டது. இனி அவர் எடுக்கப் போகும் முடிவு எந்த வழியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். வாருங்கள் பார்க்கலாம். அடிக்கடி போறவங்க வர்றவங்கள நோட்டம் விடுவாங்க சார். என்னையும் இழுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு சரக்கு வாங்க, சைடிஸ் வாங்க, நான் தான் நல்ல கை. சார், அதுக்கு முன்னாடி சூப்பர் மேட்ரு ஒன்று சொல்லிட்டா. ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சார். நம்ம சாமி கண்ணு, அதான் சார் நம்ம உமாவோட அப்பா ஈச்சில் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பாரு. வித்து முடிச்சுட்டு ஒரு நாள் சாயங்காலம் அப்படியே கடலோர நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. அவர் கண்ணுக்கு முன்னாடி சார் இத்தனோடு பச்சை மண்ணு சார். யாரு கேட்ட நீ சொல்லு. யாரு? உனக்கு தெரியாதியா? அந்த பச்சை மண்ணு உமா சார். உமா சார் கேளுங்க. ஆலோலம்பாடி. அம்மா இருக்கே வா. வா என்னம்மா? அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா 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 என்ன காரியம் பண்ற? சாக போறியா? ஏமா இந்த பச்சை மணி என்னப்பா பண்ணிச்சு? இவ பிறந்ததுல இருந்து இவ அவனுக்கு பிறக்கலன்னு அவன் ஜாடையில இருந்து சொல்லி சொல்லி அடிக்கிறாயா. இந்த பிள்ளைய பாருங்கயா, இந்த பிள்ளைய போட்டு மிதிக்கிறாயா. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பிரச்சனையோட நான் வாழ முடியும்? எனக்கு வேற வழியே தெரியலையா. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியை தாயா. அழாதம்மா இருமா. இதை பாருமா, நான் ஒரு கடை வச்சு தரேன், பொழைச்சிக்கிறியா? இட்லி கடைமா. நானும் அவன் கூட ஒத்தாசையா இருக்கம்மா. என்னைக்கு அவன் புருஷன் வரானா அன்னைக்கு நீ அவன் கூட போயிடு. சம்மதமாமா? சம்மதையா. சரி வா, குழந்தை கூட்டுவாங்க. வாமா போங்க மேல போங்க. தண்ணி. ரமணனின் உதவியால் உமாவின் குடும்பம் உறவாக கிடைத்தது போல் 20 வருடங்களுக்கு முன் சாமிக்கண்ணுவிற்கு உமாவும் அவள் தாயார் லட்சுமியும் உறவாக கிடைத்தனர். அன்று சாமிக்கண்ணு மட்டும் இவர்களுக்கு உதவாமல் போயிருந்தால் அன்றே இவர்கள் இருவரும் அனாதை பிணமாக இறந்து போயிருப்பார்கள். இன்று சாமிக்கண்ணுவும் அனாதையாகத்தான் இருந்திருப்பார். உதவி ஒருவர் வாழ்க்கையை வளம் பெறச் செய்கிறது. இந்த இனிமையான வாழ்க்கை இவர்களுக்கு தொடருமா? அன்பு மனிதனை வளப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். அன்பு மோசம் செய்தது என்று யாராலும் கூற முடியாது. அன்று சாமிக்கண்ணு விதைத்த விதை மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கிய உமாவை கொடுத்தது. உமாவின் சாதனையால் எதிர்பார்ப்பில்லாத ரமணன் கிடைத்து விட்டார். அவரால் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிகாரிக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று வாருங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் சார் அவங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்களா
இல்ல நண்பர்களா வாழ்றாங்களான்னு சொல்லவே முடியல சார். அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததில்ல சார். சத்தமா ஒரு வார்த்தை பேசுனதில்ல சார். யோ ஊத்தியா சார், தாலி கட்டின புருஷன் முன்னாடி கூட அவ்வளவு ஒத்துமையா இருந்ததில்ல சார். என்ன நீ கல்யாணம் பண்ண புருஷன் முன்னாடி கூட இவ்வளவு ஒத்துமையா இருந்ததில்ல சார். அவங்க 2 பேரும் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஏட்டே சார், இவர் சரக்கு அடிக்க மாட்டாரா? ஏட்டு அப்புறமா அடிச்சுப்பாரு, நீ முதல்ல மேட்ருக்கு வா. சார், சரக்கு அடிப்பாரா மாட்டாரா அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சிட்டிசன், அவர் அடிப்பாரு. எப்போ சார் அடிப்பாரு? டியூட்டில இல்லாதப்ப அடிப்பாரு. இப்ப டியூட்டில இருக்கு. ஆமா சார். அப்ப சரக்கு ஊத்திட்டு இருக்க? அப்புறமா உமாவும் அவங்க அப்பாவும் ஊருக்கு வரவே இல்லையா? அப்பா அம்மா வரல, ஆனா அடிக்கடி உமா வருவா. அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் அங்க இல்லாத ட்ரெஸ்ஸு, புக்கு, நோட்டு எல்லாம் கொண்டு வருவேன். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். நீ ஒல்லி ஆயிட்ட? ஏய், ஒல்லி ஆயிட்டல? ஆமாங்கா. அப்புறம் உன் தங்கச்சி எங்க? வீட்ல இருக்கா. நீ என்ன ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? போறேன்க்கா. படிடா. என்னம்மா செல்லம், ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? எங்க அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, வந்த உடனே போனோம். மறுபடியும் ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. உனக்கு அடுத்த மாதம் தான் டேட் கொடுத்துருக்காங்க. 10வது மாதம்னா பொண்ணு தான் பிறக்கும். டாக்டர் 9 மாசத்துல வலி வந்துருச்சுன்னா உடனே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு செல்லம், உனக்கு அடுத்த மாதம் தான் டேட் கொடுத்துருக்காங்க. 10 மாதம்னா பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு தானே டேட் கொடுத்துருக்காங்க. என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு டாக்டருக்கு தெரியும், ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உமாவை பார்த்தியா, பொண்ணா பிறந்த பின்னாடியும் எப்படி சாதிக்கிறான்னு. நம்ம பெற்று 3 பசங்களை வளர்த்துறதை விட ஒரு பொண்ணா இருந்தாலும் அசத்தலை வளர்க்கணுமா? மறுபடியும் உமாவோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டியா? சொன்னாலும் சொல்லாகட்டியும் என் புள்ளைய பெரிய படிப்பு படிக்க வைப்பேன். நீ தான் படிக்கல, உருப்பிடல. நான் நல்லா படிக்க வைப்பேன், பெரிய ஆளா ஆக்குவேன். சரியா? நீ ஒழுங்கா உன் கூட்டாளிங்களோட சேராம சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குற வழிய பாரு. அப்படியே நல்லா சாப்பிட்டு உன் உடம்பையும் பாத்துக்கோ. சரியா? சரி சரி சரி, நான் வரேன். எல்லாம் ஒழுங்கா வீட்டுக்கு போகணும். பாய். போலாமண்ணே? பசங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற, நீயும் குழந்தையா மாதிரி விளையாண்டு இருக்கியா? ஆமாண்ணே. ஆமா, நீ என்ன ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்க? என்ன ரொமான்ஸா? ஊர்ல என் சம்சாரம் மாசமா இருக்கல்ல, அதான். அது சரி. இதுல வெக்கம் வேற. என்ன உமா சிரிக்கிற? உன் வீட்டுக்காரி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து மாசமாவே இருக்காளா? அட போமா. அதிசயங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் தேவையில்லை. அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உமாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமா அல்லது அதிசயமா? ஆனால் உமாவின் நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கஜாவின் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் கஜாவின் கூட்டாளிகள் அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். கஜா எட்டாத உயரத்தில் இருக்கிறான். ஒருவனை பலி கொடுக்கும் முன் அவனது மறுபக்கத்தை யாராவது கவனித்திருப்பார்களா? அதுபோல்தான் கஜாவும். கஜாவிற்கு அருமையான மனைவி இருந்தும் அழகான குழந்தைகள் இருந்தும் அவன் செய்த பாவங்கள் வேறு வேறு வடிவங்களில் அவனை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.